இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப என்ன பண்றது? எந்த ரூம்ல தேடி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் பிரச்சனை பண்ணாலுங்க, வசமா மாட்டினாங்க. சாரி கேக்கல. சாரி கேளன்னு சொல்றேன்ல. அண்ணா, உங்களதாண்ணா? பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன மாட்டி விட்டுறாதீங்கண்ணா. என்னதான் நமக்குள்ள ஒரு குட்டி, ரொம்ப குட்டி கருத்து வேறுபாடு இருந்தாலும் நான் உங்க குடும்பத்துக்கு பண்ணது கொஞ்சம் நினைச்சு பாருங்கண்ணா. உன்னை பார்த்தா என்னமோ இதெல்லாம் நீ பண்ண மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல இல்ல, அக்கா தான் அதெல்லாம் பண்ண. என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு அன்னைக்கு பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. இவளை பத்தி அத்தை கிட்ட சொல்லிடலாமா? வேணாம், அவங்களே பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னண்ணா இவ்ளோ நேரம் என்ன யோசிக்கிறீங்க? அதான் நான் சாரி கேட்டேனா? ப்ளீஸ்ண்ணா. ஓகே, நீ கெஞ்சறதுனால உன்னை பத்தி வீட்டுல சொல்லாம இருக்கேன். கை கொடுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. கரெக்டா உன் மாமாவை பாக்குற நேரத்துல இந்த கரடி வந்து சொதப்பிட்டான். ஆமாக்கா. சரி வா போலாம். ஏய், வந்தது வந்துட்டோம். அப்படியே இந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு போலாமா? சரி வா. ஓ மை காட், இவ்ளோ பெரிய வீடு. இங்க இருந்து பார்த்தா அப்படியே மொத்த கடலும் தெரியுதுடி. நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? கோவில்ல நீங்க செஞ்ச புண்ணியத்தால தான் இப்ப என் வயித்துல ஒரு கரு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? ஏங்க, பாக்கும்போதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க? அக்காக்கு இந்த மாதிரி பாராட்டெல்லாம் பிடிக்காது. ஆமாங்க. பெரியமா, லேட் ஆகுது. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இன்னொரு நாள் நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். பாய் அங்கிள். பாய் ஆண்டி. வருண், ஒரு நிமிஷம். அண்ணனே ஒரு லாயர் தான். அண்ணனை நான் லீகல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அம்மா, நீங்க ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பா சரியா தான் இருக்கும். அம்மா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சாரி, நான் கிளம்புறேன். வரேன் ஆண்டி. வரேன் அங்கிள். பாய் பெரியப்பா. பாய்ப்பா. சரிங்க, கீழே உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் தம்பியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்படியா? போலாம் 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 போலாம். நீங்களும் குடும்பத்தோட வரணும். கண்டிப்பா. ஏய், எங்கடி போயிட்டீங்க? இல்லம்மா, வீட்டை சுத்தி பார்க்க போனோம். நீங்க வருவீங்கன்னு இவ்ளோ நேரம் அந்த தம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க எங்க இருக்காரு? ஏய், டைம் ஆயிடுச்சுன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? பார்க்கலாம்னு நினைச்சோம். நம்ம கீழே இருந்திருக்கலாம். ஏய், போன போட்டும் விட்ரி. என்னோட டார்கெட் அவர் இல்ல, அண்ணாமலை ஆண்டி தான். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, உங்க பொண்ணு எங்களுக்கு பண்ணதை நினைச்சு எத்தனை தடவை வேணாலும் நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். சந்தோஷம் அண்ணாமலை. அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்கண்ணே, போயிட்டு வரேன். வாங்க. வாங்க போலாம். ஆமாங்க. சரிம்மா, போயிட்டு வரேங்க. அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருங்க. கண்டிப்பாக. நிஜமாவே இது அவர் தாண்டி. பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்காருல்ல? ஐயோ அக்கா, சின்ன வயசுல மொட்டை ராஜேந்திரன் கூட கியூட்டா தான் இருந்திருப்பாரு. உன் ஆளு இப்ப எப்படி இருப்பாருன்னே தெரியலல. ஏய், அப்படியெல்லாம் யோசிக்காதடி. அவரு அப்பவே அப்படியே அமுல் பேபி மாதிரி சம்மன் இருக்காரு. இப்ப சொல்லவா வேணும்? நல்லா செதுக்கி வச்ச அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி இருப்பாரு.
பார்க்காமலேயே வர்ணிக்க ஆரம்பிச்சாச்சா? ஓகே ஓகே. அட வெக்கத்தை பாரு. ஏய் சும்மா இரு. அக்கா, நாளைக்கு கான்ஃபரன்ஸ்க்கு ஐடியா கொடுக்க உன்னையும் வர சொன்னாங்கல்ல? அவங்க எங்கடி சொன்னாங்க? நீ தாண்டி கோத்து விட்டுட்ட பாவி. சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? சிம்பிள்க்கா, நல்ல பிசினஸ் ஐடியாவை யோசிச்சு நாளைக்கு கான்ஃபரன்ஸ்ல போய் சொல்லு. அப்புறம் பாரு. சொல்றதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பிசினஸ் ஐடியாக்கு நான் எங்கடி போவேன்? அதான் மார்னிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல, யோசிக்கா. ஐடியா பேசாம ஒரு 50% ஆஃப்னு போட்டுடலாமா? அக்கா, இதெல்லாம் ரொம்ப பழைய ஐடியாக்கா. புதுசா ஏதாவது யோசி. 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணா 2,000 மதிப்புள்ள பொருட்கள் ஃப்ரீ. இல்ல இந்த அயன் பாக்ஸ் அப்புறம் கூலர்ஸ்னு இதெல்லாம் ஃப்ரீன்னு போட்டுடலாமா? அதிகமா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தங்க நாணயம்னு சொல்லி அவங்க ஆளுங்களுக்கே கொடுத்து சுத்தி சுத்தி ரொட்டேஷன் பண்ணி பிராண்டிங் பண்ணிட்டா? அக்கா, இத மட்டும் சொன்ன இந்த ஜென்மத்துக்கு அவங்க வீட்டுக்கு நீ மருமகளா போக முடியாது. என்னடி எது சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற? அதான் நான் வந்துட்டேல. ஸ்டார்ட் பண்ணலாமா வருண்? அண்ணாமலை, இன்னும் வெண்ணிலாவும் வான்மதியும் வரலையே. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாரி ஆண்டி, டிராஃபிக்ல லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேம்மா, உட்காருங்க. இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணீங்களா? இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் அண்ணன் விஸ்வநாதன் அவரோட பொண்ணுங்க வான்மதி, வெண்ணிலா 2 பேரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். என் குடும்பத்துக்கும் நம்ம அண்ணாமலை சில்க்ஸுக்கும் இவங்க மறைமுகமாவும் நேரடியாவும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த கடையோட பிரஸ்டீஜியே காப்பாத்திருக்காங்க. இவங்க நம்மளோட சேர்ந்து அண்ணாமலை சில்க்ஸோட 25th ஆனிவர்சரியோட பிளானிங் மீட்டிங்ல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் டு அவர் ஃபேமிலி.